Hello friends, welcome back to Veranda AS Spectrum Modern Indian Series. So நம்ம ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ல இருந்து மாஸ் பேஸ்ட் ஸ்ட்ரகிள்க்கு மூவ் ஆக போறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மாடர்ன் ஹிஸ்டரி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், ஓகேங்களா, ஃபாதர் ஆஃப் இந்தியா காந்தி. ஓகே, ஸோ காந்தியோட அரைவல் எப்படி இந்தியாவில் ஒரு சேஞ்சை கொண்டு வந்தது, இந்தியாவுக்கு வந்து தான் காந்தி இந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியா மாறுறாரா, ஓகேங்களா, சவுத் ஆப்பிரிக்கால காந்தி என்ன பண்ணாரு, இந்த மாதிரியான விஷயங்கள், ஹோம் ரூல் மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு பண்ண அந்த பிளாட்ஃபார்மை காந்தி எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வீடியோட நம்ம பார்க்க போறோம். காந்தியோட ஏர்லி ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருந்தது, ஓகேங்களா, ஸோ அது அவரோட இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்டுக்கான பேஸ் எப்படி கிரியேட் பண்ணிச்சு, எப்படி அவரோட வியூ சேஞ்ச் ஆனிச்சு, எதுக்காக கிராமத்துக்கெல்லாம் போயிட்டு ரூரல் கம்யூனிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணாரு, எப்படி இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்ன்றதோ இல்லை ஆன்டி பிரிட்டிஷ் மென்டாலிட்டின்றதோ ஒரு எலைட் கிளாஸ் கிட்ட இருந்து எப்படி ரூரல் பீப்புளுக்கு அந்த பேக் போன் ஆஃப் இந்தியாவுக்கு, ஓகேங்களா, மாத்தினாரு அப்படின்ற மாதிரியான இம்பார்ட்டன்டான விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி. காந்தியோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தெரிய தேவையில்ல, ஓகேங்களா, அவரை பற்றி இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை அப்படின்ற லெவலுக்கு நாம் சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ இந்த காந்தியன் எரா அப்படின்றது 1919 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவுக்கு காந்தி 1916 வந்துட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காந்தியன் எரா அப்படின்றது வந்து 1919 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கணும். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காந்தியன் எரான்னு நம்ம சொல்றது ஒரு பர்சனோட அரைவல் கிடையாது, ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் லெவல் அண்ட் டொமஸ்டிக் லெவலில் ஒரு ப்ரெஷர் குக்கர் கிரியேட் ஆகுது. அதோட ரீச்சிங் அது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அதோட பாய்லிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணுது. அந்த டைம்ல அதை கரெக்டாக டேப் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி, ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோம் ரூல் ஃபேஸ்லேருந்து எப்படி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது ஒரு ட்ரூ மாஸ் பேஸ்ட் ஸ்ட்ரகிளாக மாறுனுச்சு அப்படின்றத பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ 1919 நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் 1919 பீரியட் வரைக்கும் பார்த்துருப்போம், ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 1914 1979 சார் 1919 பீரியட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பீரியடும், அந்த டைமில் நேஷனலிஸ்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது, ஹோம் ரூல் மூவ்மெண்ட் என்ன பண்ணுச்சு, லக்னோ பேக்ட் எப்படி நடந்தது, ஓகேங்களா, மான்டேகி செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் பிகினிங் ஆர் மான்டேகி டிக்ளரேஷன் இதை பற்றிலாம் பார்த்துருந்தோம், ஓகேங்களா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1919க்கு அப்புறமேட்டு என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ போஸ்ட் வார் சினாரியோ அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்க மாடரேட்ஸும் சரி ஆர் நேஷனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட லாயல்ட்டிக்கு வந்து ஒரு ரிவார்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா போஸ்ட் எக்கனாமிக் ஹார்ட்ஷிப்ஸ் மட்டும்தான் கிடைச்சது. அதுதான் பிரைஸ் ஃபார் லாயல்ட்டியாக மாறிடுச்சு. என்ன, இந்தியாஸ் கான்ட்ரிபியூஷன் டு வேர்ல்டு வார் ஒன் ஆன் பிரிட்டிஷ் சைட் அப்படின்றது இஸ் த மேசிவ் கம்பேர்ட் டு ஆல் த கண்ட்ரி. இட் இஸ் மேசிவ். இந்தியாவுக்கும் டைரக்டா அந்த வேர்ல்டு வார் ஒன்னுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. பட் இருந்தாலும் இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் தான் மேசிவ், ஓகேங்களா. ஓவர் 1.3 மில்லியன், ஓகேங்களா, ஓவர் 1.3 மில்லியன் இந்தியன்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 1,30,00,000 பேர், ஓகேங்களா, சாரி கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக சர்வ் பண்ணாங்க. அண்ட் அதில் 74,000 பேர், ஓகேங்களா, 74,000 பேர் இறந்தாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு வேர்ல்டு வார் ஒன்ல ஹியூமன் காஸ்ட் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வார் ஒன்னுக்கு பிரிட்டிஷோட செலவானதுல ப்ரிடாமினண்டான காஸ்ட், ஃபினான்ஷியல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டாக்ஸ் பேயர்ஸோட மணில இருந்து தான் போணுச்சு. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி அவங்களுக்கான செலவை சமாளிக்கிறதுக்காக இந்தியாவில் என்ன பண்றாங்கன்னா புது டாக்ஸஸ் ஆட் பண்றாங்க. அண்ட் தென் வார் ட்ரூப்போட சப்ளை வெறும் ஹியூமன்ஸோட நிக்கல, பொருளோடையும் இருந்தது, கிளாத்ஸ் இருந்தது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கிரெயின்ஸ் இருந்தது. இதனால இந்தியாவில் ஹெவி இன்ஃப்ளேஷன் இருந்தது, ஓகேங்களா. ஸோ எப்படி அந்த பீரியட் இருந்தது, இந்தியா காந்தியோட அரைவல் அப்போ இந்தியா எப்படி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம். இனிஷியல் வார் டைம் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் இருந்தது, ஓகேங்களா. ஆனால் அதுக்கு போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஷன் ஹிட் ஆனிச்சு, ஓகேங்களா. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்கனவே இருந்தது. அண்ட் தென் ப்ரொடெக்டிவ் டாரிஃப்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை, ஓகேங்களா. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக போக உங்களுக்கு இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட வார் டைம்ல எவ்வளோ வேகமாக ஓப்பன் பண்ணாங்களோ அந்த டைமுக்கு அதே வேகத்தோட க்ளோஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா. ரெண்டாவது ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், ஓகேங்களா. இந்த டைம்ல ஒர்க்கர்ஸும் சரி ஆர்டிசன்ஸும் சரி டபுள் ப்ளோ ஃபேஸ் பண்ணாங்க. ரெண்டு சைடும் அடி வாங்கினாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அவங்களுக்கு வார் ஸ்டாப் ஆனதுனால அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகுது, அதே நேரத்தில் இன்ஃப்ளேஷன் அதிகமானதுனால பிரைசஸ் எல்லாம் ஸ்கை ராக்கெட் ஆகுது. வெறும் எசென்ஷியல் பிரைசஸ் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் கூட்ஸோட பிரைசஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ராக்கெட் ஆகுது. இதனால ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தை அவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்றாங்க. யாரு, ஒர்க்கர்ஸும் ஆர்டிசன்ஸும். பெசன்ட்ரி
ஓகேவா? ஒரு விவசாயி அவங்களோட சுச்சுவேஷன்றது ஆல்ரெடி பாவர்ட்டியில இருக்கு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த லேண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ். ஓகேங்களா? அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வார் டைம்ல இன்னும் நிறைய டாக்ஸஸ் போடுறாங்க. ஓகேங்களா? அந்த டாக்ஸஸ் அப்படின்றது அவங்கள வந்து ஒரு வெறுப்பின் உச்சத்துக்கே கொண்டு போய் வைக்குது. கிட்டத்தட்ட ஒரு வெடிமருந்து, ஓகே, வெடிமருந்த நல்லா காய வச்சா ஒரு சின்ன பொறி போகுதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நல்லா காய்ந்து போன ஒரு வெடிமருந்தா இருக்காங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுல ஒரு சின்ன 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 ஸ்பார்க் மட்டும்தான். ஓகேங்களா? இதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குரூப் இந்த பீரியட்ல யாருன்னு பாத்தீங்கன்னா, the soldiers who have worked in the British Indian Army and whom were returning to India. ஓகேங்க, இந்தியன் சோல்ஜர்ஸ் யூரோப்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க, மிடில் ஈஸ்ட்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஆனா அவங்களோட சைக்காலஜி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை லாஸ்ட் வீடியோல சொன்னேன். என்ன, அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிச்சு. ஒயிட் மேன் சுப்ரீமசி கான்செப்ட்ன்றது பிரேக் ஆயிடுச்சு. ஒயிட் மேன் அப்படின்றவங்க, அந்த வெள்ளக்காரன் அப்படின்றவங்க அவங்க நினைக்கிற மாதிரி இன்வின்சிபிள் பர்சன்லாம் கிடையாது. ஓகேங்களா? அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு இதே பிரிட்டிஷ் ரூல் பண்ற ஒரு கண்ட்ரியை பாக்குறாங்க, இந்தியாவையும் பாக்குறாங்க. ஏன் அந்த இடத்துல அவ்வளவு வசதிகள் இருக்கு, வேற இந்தியால இவ்வளவு வசதிகள் ரொம்ப மோசமா இருக்கு? ரெண்டாவது, அங்க இருக்கவங்களும் குடிமக்கள் தான் சொல்றாங்க, நாங்களும் குடிமக்கள் தான் சொல்றீங்க, பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட குடிமக்கள் தான் சொல்றீங்க. ஆனா அங்க இருக்கவங்களுக்கு அவ்வளவு ஃப்ரீடம் இருக்கு, எங்களுக்கு இல்லையே அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இந்த சோல்ஜர்ஸோட சைக்காலஜில ரொம்ப பெரிய ஒரு சேஞ்சை கொண்டு வருது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ அந்த டைம்ல எப்படி காந்திக்கு ஏற்ற மாதிரியான கிரவுண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்றது தான் நம்ம இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷர்ஸோட ப்ராமிஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணியிருக்காங்க. குளோபல் லெவலில் ஒரு டிசில்யூஷன்மெண்ட் கிரியேட் ஆகுது. ஸோ வார் டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைடு பவர்ஸான பிரிட்டன், பிரான்ஸ், யூஎஸ்ஏ எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டெமோக்ரஸிக்காக தான் இந்த வாரம் நாங்க வேஜ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. செல்ஃப் டிட்டர்மினேஷன் தான் தேவை நம்மளுக்கு அப்படின்றாங்க. காலனிஸ்க்கு ஒரு விஷயத்த புரியல. எந்த டெமோக்ரஸிஸை வந்து யூரோப்ல இருக்க கண்ட்ரிக்கு இவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டெமோக்ரஸி தான், அந்த டெமோக்ரஸி இல்லாம தான் இந்த காலனிஸ் வச்சிருக்காங்க அப்படின்றது. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே பாரிஸ்ல ஒரு பீஸ் கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. ஸோ அந்த கான்ஃபரன்ஸோட எண்ட்ல ட்ரீட்டி ஆஃப் வெசைல்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரீட்டியை கிரியேட் பண்றாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கு வேர்ல்டு வார் 1 படிக்கிறவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ட்ரீட்டியோட ஃபெயிலியர்னால தான் உங்களுக்கு லீக் ஆஃப் நேஷன்ஸ் இதெல்லாம் வீணா போயிட்டு செகண்ட் வேர்ல்டு வார் அப்படின்றதே கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையை கொண்டு வந்துடும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம்காக தானே இந்த வாரை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்ல ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, கேப்சர் பண்ண பிளேசஸ், ஓகேங்களா, யாரு, ஜெர்மன் அண்ட் டர்க்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல தோத்துருப்பாங்க. அவங்களோட ஏரியாஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி அதை வின் பண்ணவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பிரிச்சிருப்பாங்க. ஆனா வாரை வேஜ் பண்ணதுக்கு இவங்க சொன்ன ரீசன் என்ன, டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு. பட் கேப்சர் பண்ண பிளேசஸையும் மறுபடியும் காலனிஸ் ஆக்குறது இவங்களோட அல்டிமேட் எய்மா இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு சைடு யாரு, இந்த சைடா இருக்கட்டும், ஓகேங்களா, உங்களுக்கு அலைடு பவர் இருக்காங்களா, பிரிட்டன், பிரான்ஸ், யூஎஸ்ஏ, அவங்களுக்கு ஆப்போசிட்டா அந்த ஆக்சிஸ் பவர் இருக்காங்களா, இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தங்களை மாத்தி ஒருத்தங்க அவங்கள பத்தி உண்மைகளை வந்து இது பண்ணாங்க, ப்ராபகேட் பண்ணாங்க, ப்ரொபகேண்டா பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பிரிட்டிஷ் வந்து அன்சிவிலைஸ்டான பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜெர்மன் சொல்றாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஜெர்மன்ஸ் ஆர் டர்க்கி வந்து அன்சிவிலைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அண்ட் இன்னும் லைக் அதர் யூரோப்பியன் பவர் சொல்றாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கதான் இவங்கெல்லாம் வேற வேற கண்ட்ரி. ஆனா இந்தியாவில் இவங்க எல்லாமே காமனா யூரோப்பியன் அப்படின்ற ஒரு கல்ச்சரல் சுப்பீரியாரிட்டி மென்டாலிட்டி தான் இந்தியன்ஸ் கிட்டையும் காலனைசர்ஸ் கிட்டையும் சார் காலனியல் பீப்புள் கிட்டையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்குள்ளார மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு ஒருத்தங்களை பத்திய உண்மைகளை வெளிச்சம் காட்டுறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளவு மோசமானவங்களா இவங்களோட சிவிலைசேஷனை எத்தனை நாள் சுப்பீரியர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்ற மென்டாலிட்டி வருது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மித் ஆஃப் யூரோப்பியன் கல்ச்சரல் சுப்பீரியாரிட்டி அப்படின்றது கம்ப்ளீட்டா பிரேக் ஆகுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதனாலேயே அயர்லாந்து, எகிப்த், டர்க்கி அண்ட் டர்க்கி அண்ட் சைனா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிலிட்டன்ட் நேஷனலிசம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி போல்ஷிவிக் ரெவல்யூஷன், எது நேற்று பார்த்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ரஷ்யன் ரெவல்யூஷன். ஓகேங்களா? 1917ல, இது நவம்பர் 7, 1917ல ஸ்டார்ட் ஆனிச்சு. இது கொலோனியல் வேர்ல்டு முழுக்க ஒரு ஷாக் வேவை சென்ட் பண்ணுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல அந்த போல்ஷிவிக் ரெவல்யூஷனோட ஹெட்டான லெனின், ஓகேங்களா, கம்யூனிச சித்தாந்தத்தோட தந்தைன்னு சொல்லுவாங்க லெனின். ஓகேங்களா? அண்ட் போல்ஷிவிக்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சார் ரெஜிமை தூக்கி போடுறாங்க. நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன சார் ரெஜிம்ன்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 வருஷம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை கண்டினியூஸா ரூல் பண்ணிட்டு இருந்தவங்க. ஆனால் மக்களோட புரட்சி ஒரு லாங் லாஸ்டிங் மொனார்க்கை தூக்கி போட முடியும்ன்ற பவரை காட்டினாங்க. அண்ட் தென் அவங்களை தூக்கி போட்டுட்டு ஒரு சோசியலிஸ்ட் ஸ்டேட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க.
ஓகேங்களா. எஸ்டாப்ளிஷ் பண்றதுனால ரஷ்யா ஆல் த டைம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியா தான் அவங்கள வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரியை தூக்கி போட முடியும், யூரோப்பியன் பவரை விட்டு தூக்க முடியும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளை உங்களுக்கு ரஷ்யன் ரெவல்யூஷன், போல்ஷிக் ரெவல்யூஷன் உலகம் முழுக்க காட்டிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இது இந்தியன் இன்டெலிஜென்சியாவுக்கு, ஓகேங்களா, இந்தியாவில் இருக்க அர்பன் எலைட்ஸ்க்கு, இந்தியன் இன்டெலிஜென்சியாவுக்கு ஒரு முக்கியமான லெசனை கற்றுக் கொடுக்குது. என்னன்னா, த மைட்டியஸ்ட் ஆஃப் டைரன்ஸ், ஓகேங்களா, மைட்டியஸ்ட் ஆஃப் டைரன்ஸ், அராஜகவாதிகள், ஓகேங்களா, அடக்குமுறையாளர்கள், உங்களுக்கு வந்து நீண்ட காலமா ரூல் பண்ணிட்டு இருக்கு, இவங்க கூட மக்கள் ஒன்றிணைஞ்சாங்கன்னா, யாரு ஒர்க்கர்ஸ், பெசன்ஸ், இவங்கெல்லாம் ஒன்றிணைஞ்சாங்கன்னா உங்களுக்கு மைட்டியஸ்ட் ஆஃப் த டைரன்ஸை கூட தூக்கி போட முடியும். ஓகே, எப்ப மக்கள் the people should be organized and determined. ஓகேங்களா. முக்கியமா ஒர்க்கர்ஸ் அண்ட் பெசன்ஸ் மாதிரியான மக்கள்லாம் ஆர்கனைஸ்டாகவும் டிட்டர்மைண்டாகவும் இருந்தா எவ்வளோ பெரிய ராஜாங்கமா இருந்தாலும் சரி தூக்கி போட முடியும் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அகைன் ஒரு சின்ன ரிவிஷன். என்னென்ன ஃபேக்டர் இருந்தது? எக்கனாமிக் ஃபேக்டர், ஹை இன்ஃப்ளேஷன், ரெசிஷன் இருந்தது, அன்எம்ப்ளாய்மெண்ட் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் இருந்தது. பொலிட்டிக்கல் லெவலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்தியாவில் பிரிட்டிஷ்காக இந்தியன்ஸ் நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணாங்க. ஆனால் அதுக்காகலாம் ரிட்டர்ன் ஏதாச்சும் வரும்னு எதிர்பார்த்தாங்க, எதுவுமே வரல. இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் மக்களுக்கு ஒரு நல்ல பாடமாக இருந்தது. செல்ஃப் டிட்டர்மினேஷன் மூவ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஜிப்த் அண்ட் தென் அயர்லாந்து இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். அது இந்தியாவுக்கும் இந்த நியூஸ் வரும். ஓகேங்களா. சைக்கலாஜிக்கல் லெவலில் யூரோப்பியன் இன்வின்சிபிலிட்டி அப்படின்றதே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பீரியட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பீரியட். பீப்புள் வந்து ஒரு போராட்ட குணத்துக்கு இந்த பீரியட் அவங்கள தயார்படுத்துது. ஓகேங்களா. ஸோ இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். காந்தி வாஸ் அ கேட்டலிஸ்ட் ஃபார் அ ப்ரிப்பேர்டு சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா. ஏன்னா இந்தியாவில் அப்போ இருந்த கண்டிஷன்ஸ் அப்படின்றது தேவர் ஆல்ரெடி ரைப் ஃபார் அ ரெவல்யூஷன். தயாரா இருக்காங்க, ரெவல்யூஷனுக்கு தயாரா இருக்காங்க. பீப்புள் வேர் ஆல்ரெடி சஃபரிங் அண்ட் ஆங்கிரி. மக்கள் ஆல்ரெடி கோபமா இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. ஓகேங்களா. ஸோ காந்தி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஜீனியஸான ஒரு மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. எது? சத்தியாகிரகா. ஸோ அந்த மெத்தட்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் குரூப் பட் சஃபரிங் குரூப். ஓகேங்களா. யாரு? சோல்ஜர்ஸாக இருக்கட்டும், பெசன்ஸாக இருக்கட்டும், ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேனருக்கு கீழே யுனைட் ஆகுறாங்க. அதனால காந்தியோட மெத்தடாலஜி எல்லாத்தாலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் பிரிட்டிஷோட ரூலிங்கை பற்றி கவலைப்படாத, ஓகேங்களா, இது நாள் வரைக்கும் பிரிட்டிஷோட ரூலை பற்றி கவலைப்படாத சில கிளாஸஸ்லாம் கூட இருந்தாங்க. ஓகேங்களா. கவலைப்படாத கிளாஸஸ்லாம் கூட அவங்க இருந்தாங்க. ஓகேங்களா. ஆனால் பிரிட்டிஷ் லாஸ்ட் த கன்சென்ட் ஆஃப் த கவர்ன்ட். அதாவது யாரை ரூல் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த மக்களோட நம்பிக்கையே போயிடுச்சு. ஓகேவா. ஸோ 1919க்கு முன்னாடி, ஓகே, 1919க்கு முன்னாடி நிறைய இந்தியன்ஸ் இந்தியாவில் பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ்ன்றவங்க ஒரு ஜஸ்டான பீப்புள், பட் மிஸ்இன்ஃபார்ம்டாக தான் இருக்காங்க. யாரு? இங்கிலாண்டில் இருக்கவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வார் டைம் ஹார்ட்ஷிப்ஸாக இருக்கட்டும், சப்சிக்வெண்ட்டாக வந்த ரவுலட் ஆக்டாக இருக்கட்டும், ஓகேங்களா, இதனால இந்த ட்ரஸ்ட்ன்றது கம்ப்ளீட்டா பிரேக் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த டைம்ல ஒரு ஸ்டேஜ் கிரியேட் ஆகுது. எதுக்காக? ஒரு லீடர். ஓகேங்களா. ஒரு லீடர். இந்த லீடர் எந்த மாதிரியான லீடரா இருக்கணும்? ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கேட்கற மாதிரியான லீடரா இருக்கக்கூடாது. பட் பிரிட்டிஷோட அவங்க வந்து இந்தியாவை ரூல் பண்றது அவங்களோட மாரல் ரைட்ஸ் அப்படின்னு பிரிட்டிஷ் நம்பிட்டு இருந்தாங்க. அந்த மாரல் ரைட்ஸையே சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு லீடர் தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் அங்க இருந்தது. அந்த ஸ்டேஜை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்ட பர்சன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி. இந்தியாவுக்கு வராரு. ஓகே, வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதோட இம்பாக்ட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த டைம்ல மான்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆர் மான்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ், ஓகேங்களா, இதுதான் சப்சிக்வெண்டா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919 மாறுச்சு. ஓகேங்களா. இதுதான் பிரிட்டிஷோட கேரட் பாலிசி. என்னது? ஒரு செட் ஆஃப் கன்செஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. யாரு? மாடரேட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. வேற அதே டைம்ல ஸ்டிக், ஓகேங்களா, ஸ்டிக் யூஸ் பண்றாங்க. இது ரவுலட் ஆக்ட் அப்படின்றது தான் ஸ்டிக். இது ரேடிக்கல் குரூப், ரெவல்யூஷனரி குரூப் அண்ட் ரேடிக்கல் குரூப்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு ஸ்டிக்கா இது வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல வந்து இந்த ஆக்ட்ல டயார்கி அப்படின்ற கான்செப்ட் வருது. இந்த ரூல் ஆஃப் டூ அப்படின்றது பாத்தீங்கன்னா ப்ரொவின்ஷியல் லெவல்ல ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணிச்சு. ரிசர்வ்டு லிஸ்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயார்கின்ற கான்செப்டை யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கவர்னருக்கு
ரிசர்வ் லிஸ்ட்னா அதில் என்ன பவர் இருக்கு, டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட்னா அதில் என்ன பவர் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னா என்ன, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா என்ன, டயார்கின்ற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டயார்கின்ற கான்செப்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா, ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் லெவலில் ஓகே எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் டயார்கி உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ இந்த டயார்கினா என்னன்னா டியூவல் சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ப்ராவின்சஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. எங்க பாம்பே ப்ராவின்ஸ், மெட்ராஸ் ப்ராவின்ஸ், பெங்கால் ப்ராவின்ஸ்ன்ற இடத்துல தான். ஸோ இந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷனை ரெண்டா பிரிக்கிறாங்க. பட் இதுக்குள்ளார வாட்டர் டைட் செப்பரேஷன் இருக்கு, வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட் செப்பரேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ் ஓகேங்களா, அண்ட் தென் டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. இப்போ இருக்கிற சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அந்த மாதிரி கூட நீங்க இதை வச்சுக்கலாம். ஓகேவா, just a minute. Okay, so Montagu-Chelmsford reforms oda most important aspect diarchy concept. So carrot and stick policy ஓகேங்களா, உங்களுக்கு ஸ்டிக் என்னது, உங்களுக்கு ரெவல்யூஷனரிஸ் அண்ட் ராடிகல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றது ரவுலட் ஆக்ட் ஓகேங்களா, ரவுலட் ஆக்ட் ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே நேரத்தில் கேரட் ஓகேங்களா என்னது, டயார்கி ப்ரொவின்ஷியல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டயார்கி இது இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் அண்ட் அவரோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் டைரக்டா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. வேரஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ்ன்றத கண்ட்ரோல்டு பை த எலெக்டட் ஓகே லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ ரிசர்வ்டுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. ஃபினான்ஸ், லா அண்ட் ஆர்டர், லேண்ட் ரெவன்யூ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்தியன்ஸோட டிஸ்கஷனுக்கே போகாம கவர்னர் அண்ட் ஹிஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மட்டும் வச்சிருக்காங்க. ஸோ அகைன் சொல்றேன், ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூஷியல் ஏரியாஸ் ஃபினான்ஸ், லா அண்ட் ஆர்டர், லேண்ட் ரெவன்யூ அண்ட் இரிகேஷன் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரு, கவர்னர் தான் டைரக்டா கவர்ன் பண்றாரு. அவரோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இது பியூரோகிராட்ஸால ஆனது ஓகேங்களா. இவங்களுக்கு லெஜிஸ்லேச்சருக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. ஐ மீன் the executive council is not responsible to the legislature. ஓகே, அவங்கள யாரும் கேள்வி கேட்க முடியாது. வேற டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு ஓகேங்களா. ஸோ லெஸ் கிரிட்டிக்கல் ஏரியா, அதாவது பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் இது லெஸ் கிரிட்டிக்கல் ஓகேங்களா. எஜுகேஷன், ஹெல்த், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்னரோட கண்ட்ரோல் வித் த ஹெல்ப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஓகேங்களா, ஹூ ஆர் elected from the legislature and then these ministers are responsible to the legislature. So உங்களுக்கே தெரியும் ரியல் பவர் ஓகேங்களா எங்க இருந்தது அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல கவர்னரோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் ரிமைன் த சுப்ரீம் அத்தாரிட்டி, அவர் தான் அல்டிமேட் அத்தாரிட்டியா இருந்தாரு. அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்லை வந்து வெட்டோ பண்ண முடியும், கேன்சல் பண்ண முடியும், ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ண முடியும். அண்ட் டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸை வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, கான்ஸ்டியூஷனல் மிஷினரி ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ் எடுத்து அவரோட கண்ட்ரோலான ரிசர்வ்டுக்குள்ளார கூட கொண்டு போக முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாண்டேகு-செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் கிரியேட் பண்றாங்க ஓகேங்களா. ஸோ இதே நேரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றது ஸ்டில் அட்டாக்ரட்டிக்காக தான் இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஸ்டில் அட்டாக்ரட்டிக் ஓகேங்களா. ஸோ ப்ரொவின்ஷியல் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை கிரியேட் பண்றாங்க. வேற சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றதுனா ஃபோமா பிரிட்டிஷோட டைரக்ட் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் யாரு, கவர்னர் ஜெனரல் அதாவது வைஸ்ராய், அவர் தான் சீஃப் அத்தாரிட்டியா இருந்தாரு. அண்ட் தென் அதுல எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ல 3 out of 8 மெம்பர்ஸ் ஓகேங்களா இந்தியன்ஸா இருக்கணும் அப்படின்னாங்க. பட் அவங்களுக்கு ரியல் பவர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்தது. ஸோ ஒட்டுமொத்தமா கவர்னர் ஜெனரலோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ல 8 பேர் இருப்பாங்க, அதுல 3 பேர் இந்தியன்ஸ். ஆனா அவங்களுக்கு ரியல் பவர் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. வேற லெஜிஸ்லேச்சர் இப்பதான் பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இந்தியாவோட பார்லிமெண்டரி சிஸ்டம் கிரியேட் ஆனதுக்கு அப்பர் ஹவுஸ் அண்ட் லோவர் ஹவுஸ் இப்ப இருக்க ராஜ்யசபா அண்ட் லோக்சபாவோட மாடல் கிரியேட் ஆகிறது இப்பதான். ஸோ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் ஓகேவா கிரியேட் பண்றாங்க. லெஜிஸ்லேச்சர் பைகேமரலிசம் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அட் த சென்டர். A two-house system was introduced in the center for the first time. So upper house கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ராஜ்யசபான்னு சொல்றோம்ல அது. ஸோ அந்த டைம்ல 60 மெம்பர்ஸ் இருந்தாங்க, ப்ரிடாமினண்டா மேலா தான் இருந்தாங்க. இவங்க எல்லாத்துக்கும் 5-year டென்யூர் இருந்தது, 5-year டென்யூர் இருந்தது. அந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இதுதான் லோவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 145 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இவங்களுக்கு 3-year டென்யூர் ஓகேங்களா, 3-year டென்யூர் ஓகேவா. பட் லிமிடேஷன்ஸ் இருந்தது. என்ன, லெஜிஸ்லேச்சர் கொஸ்டின் கேட்கலாம், பட் 75% ஆஃப் த பட்ஜெட் அப்படின்றது நான் ஓட்டபிளா தான் இருந்தது. நீங்க கேள்வி என்ன வேணாலும் கேட்டுக்கோ, ஆனா பட்ஜெட்டை பாஸ் பண்ணணுமா வேணாமான்ற அல்டிமேட் அத்தாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன்ஸ் கிட்ட இல்லை ஓகே. அண்ட் அவரால் சர்டிஃபை பண்ணி பாஸ் பண்ண முடியும். அப்ப மெம்பர்ஸ் வேணான்னு சொல்ற ஒரு விஷயத்த வைஸ்ராயால பாஸ் பண்ண முடியும். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் இருக்க பிரசன்ட் பார்லிமெண்டரி சிஸ்டம்ல பார்லிமெண்ட் ரிஜெக்ட் பண்ண ஒரு பில்ல உங்களால பிரசிடென்ட்டை வச்சு ஈஸியா பாஸ் பண்ண வைக்க முடியுமா?
முடியாதுல்ல. பட் நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அந்த டைம்ல பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னு சொல்லி இந்தியன்ஸ் கொஞ்சம் ரைட்ஸ் தர மாதிரி தராங்க. பட் அவங்களுக்கு அந்த ரியல் ரைட் இருந்துதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா இந்தியன்ஸ் ஒரு விஷயம் வேணான்னு சொன்னாலும் வைஸ்ராயால அந்த விஷயத்த பாஸ் பண்ண முடியும். இந்தியன்ஸ் ஒரு விஷயத்த வேணும்னு சொன்னாலும் வைஸ்ராய் அந்த விஷயத்த வேணான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ண முடியும். இந்த அளவுக்கு ஒரு அட்டாக்ரட்டிக்கான மென்டாலிட்டியை தான், இந்த மாதிரியான ஒரு அட்டாக்ரட்டிக்கான ஓகேங்களா ஒரு ஜஸ்டிஃபையபிள் எப்படி சொல்றது, பிரிட்டிஷ் கான்செப்ட்ல வந்து லீகலைஸ்ட் அட்டாக்ரசி அப்படின்னு சொல்லலாம். லீகலைஸ்ட் அட்டாக்ரசி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃப்ரான்ச்சைஸில், அதாவது ஓட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் விமன் வேர் கிவன் த ரைட் டு ஓட். ஓகே, த்ரூ ஸோ விமன் வேர் கிவன் த ரைட் டு ஓட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த 1919 ஆக்ட். ஓகேங்களா. பட் எல்லா விமனாலையும் ஓட்டு போட முடியுமா? முடியாது. விமனுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கணும், சர்டன் அமௌண்ட் ஆஃப் எஜுகேஷன் இருக்கணும். ஸோ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்ன்றது வரல. ஈவன் ஃபார் விமன் கம்ப்ளீட் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கல. ரெண்டாவது கம்யூனல் எலக்ட்ரேட் 1909 ஆக்ட்ல சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, ஏற்கனவே ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் பிரிச்சிருக்காங்கன்ட்டு. ஸோ அதை இன்னும் ஃபர்தரா இது பண்றாங்க. என்ன பண்றாங்க, செப்பரேட் எலக்ட்ரேட் அப்படின்றத சீக்ஸுக்கு, யூரோப்பியன்ஸ்க்கு, ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தராங்க. இதனால டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை ஃபர்தரா பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்றாங்க. தப்பான ஒரு விஷயத்த அதிகாரப்பூர்வமா பிரிட்டிஷ் வந்து பண்றாங்க. இது ரொம்ப பெரிய தப்பா இந்தியால பார்க்கப்படுது. அந்த ஒரே ஒரு நல்லது என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் நேஷனலிஸ்ட் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த ஓகேங்களா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டோட சேலரி இந்தியால இருந்து போகக்கூடாது, இந்தியன் டாக்ஸ்ல இருந்து போகக்கூடாது, அதுக்கு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொன்ன விஷயம் மட்டும் ஓரளவுக்கு மக்களை அமைதிப்படுத்துறதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பிரிட்டிஷ் அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டோட சேலரி வாஸ் மூவ்ட் ஃப்ரம் இந்தியன் எக்ஸ்செக்யூர் டு த பிரிட்டிஷ் எக்ஸ்செக்யூர். ஓகேங்களா. பட் அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ரிஃபார்ம்ஸும் ஃபெயில் தான் ஆணுச்சு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிராபேக்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் நேஷனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான டிசப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. திலக், பாலகங்காதர் திலக் இதை வந்து ஒரு சன்லெஸ் டான் அப்படின்னாரு. சன்லெஸ் டான் அப்படின்னாரு. ஏன் அப்படி சொல்றாரு? சூரியன் இல்லாத அஸ்தமனம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகேங்களா. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, சூரியன் இல்லாத ஒரு விடியல் அப்படின்றாரு. ஓகேங்களா. சூரியன் இல்லாத ஒரு விடியல் அப்படின்றாரு. ஓகேங்களா. எதுக்காக அப்படி சொல்றாரு? சூரியன் இல்லாம எப்படி விடியும் அப்படின்னா, ஓகேங்களா, இது விடியற மாதிரி காட்டுற ஒரு இமேஜ் தானே தவிர நிஜமான விடியல் கிடையாதுன்றார். எதனால? ஃபினான்ஷியல் பேரலிசிஸ். ஓகே, மினிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸோட அத்தாரிட்டியா இருந்தாங்க. எது? எஜுகேஷன் இந்த மாதிரி. ஆனா அவங்களுக்கு பட்ஜெட் மேல எந்த கண்ட்ரோலும் இல்லை. ஏன்? பட்ஜெட் வந்து ரிசர்வ்டு சப்ஜெக்ட். ஸோ நான் ஸ்கூல்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், தீர்மானம் போடலாம். ஆனா அதுக்கான அமௌண்ட் என்கிட்ட இல்லை. ஓகேங்களா. ஸோ தி ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு பில்ட் த ஸ்கூல்ஸ் பட் நோ மணி டு பே ஃபார் த ஸ்கூல்ஸ். ஓகே, இது ரொம்ப பெரிய ஒரு லெக்யூனேவா இருந்தது. ரெண்டாவது பியூரோக்ராட்டிக் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருந்தது. இந்த பெர்மனன்ட் சிவில் சர்வன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கவர்னர் கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணாங்களே தவிர மினிஸ்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணல. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ்க்கும் லெஜிஸ்லேச்சர்ல இருந்து கிரியேட் ஆகிற அந்த மினிஸ்டர் குரூப்புக்கும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டா கிளாஷ் நடந்துகிட்டே இருந்தது. ஓகேங்களா. பட் இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மினிஸ்டர்ஸை மதிக்கவே இல்லை. ஓகேங்களா. ஆர் அவங்களோட அத்தாரிட்டியை ஓவர் ரூல் பண்ணிட்டே தான் போயிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப பெரிய தலைவலியாக கிரியேட் ஆனிச்சு. ஓகேங்களா. அண்ட் தென் எக்ஸ்ட்ரீம்லி லிமிடெட் ஃப்ரான்ச்சைஸ் தான் கொடுத்தாங்க. இந்தியாவில் வெறும் 1.5 மில்லியன் பீப்புளுக்கு மட்டும்தான் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தாங்க. அந்த டைம்ல இந்தியாவோட பாப்புலேஷன் 260 மில்லியன். 260 மில்லியன் பீப்புள் இருந்த இடத்துல வெறும் 1.5 மில்லியன் பீப்புளுக்கு மட்டும்தான் ஓட்டிங் ரைட்ஸ் இருந்ததுன்றத ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க, எவ்வளோ மோசமான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறாங்கன்ட்டு. ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிரிச்சாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் ரிசர்வ்டு சப்ஜெக்ட், இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட். இதில் வந்து ஒரு ரேஷனாலிட்டியே இல்லை, ஒரு லாஜிக்கே இல்லை. அதாவது அக்ரிகல்ச்சர் அப்படின்றது டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட், அக்ரிகல்ச்சர் அப்படின்றது டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட், பட் இரிகேஷன் அப்படின்றது ரிசர்வ்டு சப்ஜெக்ட். நல்லா யோசிச்சு பாருங்க, இதில் ஏதாச்சும் லாஜிக் இருக்கா? இரிகேஷன் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியுமா? ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் அல்டிமேட்டா ஒரு லா ஒர்க் ஆகணும்னு நினைச்சா இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த லா ஒர்க்கே ஆகக்கூடாது, ஆர் இந்தியன்ஸை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லை, அவங்களுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்ஸே இல்லாமல் கிரியேட் பண்ணுது. ஸோ சிஸ்டம் அன்ஒர்க்கபிளாக மாற்றினது. ஓகேங்களா. ஸோ லா எனாக்ட் பண்ணுறப்பே இந்திய மக்களை பற்றி எந்த ஒரு கவலையும் படாமல் கிரியேட் பண்ணது இந்த மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். ஓகேங்களா. ஸோ ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்தலாம். ப்ரொவின்ஷியல் லெவலில் டயார்கி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ரிசர்வ்ட் லிஸ்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் சென்ட்ரல் லெவலில் பைகேமரலிசம், 2 ஹவுசஸ். ஓகேங்களா. எது? ஹவுஸ், அப்பர் ஹவுஸ் அண்ட் லோவர் ஹவுஸ். ஓகே, பட் 2 ஹவுஸ் இருந்தாலும் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இல்லை.
அண்ட் தென் கம்யூனலிசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் 1909 இருந்து 1919 வரைக்கும் முஸ்லீம்ஸ்க்கு மட்டும்தான் இருந்தது. அது இப்போ சீக்ஸுக்கு யூரோப்பியன்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. நேஷனலிஸ்ட் ஆஸ்பெக்ட்லேருந்து இதை பார்க்குறப்ப இது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காகவும் அன்சாட்டிஸ்ஃபேக்டரியாகவும் தான் இருக்கு. காங்கிரஸோட 1918 செஷனில் இதுக்கு அகெயின்ஸ்டா ரொம்ப பெரிய தீர்மானங்களை போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல பிரிட்டிஷோட இன்டென்ஷன் என்ன? வேணுனே தான் அதை பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடரேட்ஸை ரேலி பண்ணுறதுக்கு, அதே நேரத்தில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை மறுபடியும் ஐசோலேட் பண்ணி ஒதுக்கிறதுக்கு. ஏன்னா ரேடிக்கல் தாட்ஸோட இருக்கவங்கள ஒதுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப குறியா இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். டயார்கி வாஸ் அ கார் வித் 2 டிரைவர்ஸ். டயார்கி வாஸ் அ கார் வித் 2 டிரைவர்ஸ், ஒன் ஹோல்டிங் த ஸ்டீரிங் வீல் அண்ட் அதர் ஹோல்டிங் த பிரேக்ஸ். நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. கார், ஒரே காரை 2 பேர் ஓட்டுறாங்க. ஒருத்தர் கையில ஸ்டேரிங் வீல் இருக்கு, ஒருத்தர் காலில் பிரேக் இருக்கு. அப்படின்னா ஒரு கோஆர்டினேஷனே இருக்காது. ஓகேங்களா? எப்படி, எதனால இதை சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிரிட்டிஷ் வந்து இந்தியன்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துட்டாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் வெல்ஃபேர் கொடுத்துட்டாங்க. எது? ஹெல்த், எஜுகேஷன். ஓகேங்களா? பட் பவர் ஆஃப் த பர்ஸ், அதாவது பவர் ஆஃப் த பட்ஜெட் அண்ட் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் ஸ்வாட், அதாவது லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல், இது எல்லாத்தையும் யார் வச்சுக்கிட்டா? பிரிட்டிஷ் தான் வச்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லா கிரியேட் பண்ணதே, இட் வாஸ் த சிஸ்டம் டிசைன் டு ஃபெயில். ஓகேங்களா? டிசைன் டு ஃபெயில். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக் பண்ணுறாங்க, இந்தியாவை இன்னும் எத்தனை காலம் நம்மளோட கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்க முடியும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க செக் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெபார்டரி ஃபேஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னு சொல்லலாம். லெபார்டரி ஃபேஸ் ஆர் லேப் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இந்தியாவை பிரிட்டிஷ் செக் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா காந்தி உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கால அவரும் நிறைய செக்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிறைய செக் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா? என்ன, இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் வந்து கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசியை பெர்ஃபெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் காந்தி சவுத் ஆப்பிரிக்கால சத்தியாகிரகா கான்செப்ட் அப்படின்றத பெர்ஃபெக்டா கொண்டு போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் நிறைய செக் பண்ணி அதை கொண்டு போயிட்டு இருக்காரு. சத்தியாகிரகான்ற கான்செப்டை எவால்வ் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ காந்திக்கான பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கால இருக்க இந்தியன்ஸ். ஓகேங்களா? அங்க என்ன பிரச்சனை வந்தது, எதுக்காக காந்தி அங்க இருக்க இந்தியன்ஸ்க்காக இது தலையிடுறாரு, போராடுறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காந்தி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதுக்காக போனார்னா, காந்தி பேரிஸ்டர் இது வாங்கிட்டார், லா வாங்கிட்டாரு. பிராக்டிஸ் பண்றதுக்கு சவுத் ஆப்பிரிக்கால ஒரு பர்சன் இருக்காரு, அவரோட கம்பெனியில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதுக்காக அவர் அங்கே கூப்பிடுவாங்க, அட்வொகேட்டாக கூப்பிடுவாங்க. அங்கே போகிறப்ப தான் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார். ரொம்ப மோசமாக இந்தியன்ஸை இங்கே ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்களுக்கான பேசிக் ரைட்ஸ் கூட இல்லைன்னு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ அங்கே எந்த மாதிரியான பீப்புளை பார்க்குறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்தியன் கம்யூனிட்டி இன் சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப டைவர்ஸாக இருந்தது. எதுக்காகனா, இந்தியாவுக்குள்ளார வேறு ஸ்டேட்டில் வேறு பீப்புள் இருக்காங்க. உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்குள்ளார ஒரு இடத்துக்குள்ளாரே வேறு டைப் ஆஃப் இந்தியன்ஸ் இருக்காங்க. ஓகேவா? பட் அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது காமனான ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்டென்ச்சர்ட் லேபர்ஸ். ஓகே, இன்டென்ச்சர்ட் லேபர்ஸ். ஓகேங்களா? ஸோ இவங்க ப்ரிடாமினெண்ட்டாக சவுத் இந்தியாவிலேருந்து தான் வந்திருந்தாங்க. தமிழ் அண்ட் தெலுங்கு பேசுகிறவங்களா தான் இருந்தாங்க. இவங்க வந்து சுகர் பிளான்டேஷனில், ஓகேங்களா, ஒரு மாதத்துக்கு 10 ஷில்லிங், அதாவது ஒரு மாதத்துக்கு 10 ரூபா அப்படின்ற அமௌண்ட் வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான மிக மிக குறைந்த ஒரு வருமானத்திற்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டட் லேபர்ஸ்னுவாங்களா அந்த மாதிரி. ஓகே, அங்கே போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மெர்ச்சன்ஸாக இருந்தது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மெமான் முஸ்லீம்ஸ்னுவாங்க. இந்தியாவோட வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது, பிஸ்னஸ் ஓரியன்ட் முஸ்லீம்ஸ் குரூப் இருப்பாங்க. ஓகேங்களா? எக்ஸ் இன்டென்சிவ் லேபர்ஸும் இருக்காங்க. யார், ஒரு 10 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடன் வாங்கிட்டு பத்திரத்தில் எழுதி கொடுத்தவங்க, அந்த 10 வருஷம் முடிஞ்சப்பமேட்டு இந்தியாவுக்கு போகிறதுக்கு பதிலாக சவுத் ஆப்பிரிக்காலே தங்கி அவங்களோட ஃபேமிலிஸை பில்ட் பண்ணிட்டு இருக்கவங்க தான் எக்ஸ் இன்டென்சிவ். ஓகே, ஸோ 3 குரூப், இன்டென்சிவ் லேபர்ஸ், மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் எக்ஸ் இன்டென்சிவ், இந்த 3 பேரும் இருக்காங்க. பட் இந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து இவங்களுக்கான ரைட்ஸே இல்லாமல் இருக்கிறதுக்காக நிறைய ஆக்ட்ஸை பாஸ் பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் காமனாக பிளாக் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், பிளாக் ஆக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆக்ட்ஸோட அல்டிமேட் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த இந்தியன்ஸ்க்கு ஓட் போடுறதுக்கான ரைட்ஸ் இல்லை, அதை டினை பண்ணாங்க. ரெண்டாவது, இந்த குரூப் இந்தியன்ஸா அப்போ இந்த லொக்கேஷனில் மட்டும்தான் இருக்கணும், காமன் பிளேஸ் அப்படின்றது இருக்கக்கூடாது. காமன் பிளேஸ் அப்படின்றது இருந்தாலும் நைட்டு 9 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சர்டன் காலனிஸில் இந்தியன்ஸ் நுழையக்கூடாது, இந்த ரோட்டில் நடக்கக்கூடாது, இந்த பஜாரில் பொருள் வாங்கக்கூடாது, இந்த மாதிரியான 9 PM கர்ஃப்யூஸ் அப்படின்றது இருந்தது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட் கூட இல்லாமல் இருந்தாங்க. ஓகேங்க. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா
காந்தி அவரோட ஸ்ட்ரகிளை எவால்வ் பண்றாரு. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அவரும் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா பெட்டிஷன்ஸ் போடுறாரு, லீகல் ஆஸ்பெக்ட்ல போறாரு. ஓகேங்களா? பட் அது ஒர்க் ஆகலை அப்படின்னோடனே தான் மாஸ் டிஃபென்ஸுக்கு மூவ் ஆகுறாரு. ஓகேங்களா? ஸோ காந்தியோட இங்க இருக்க பீரியடையும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிக்கலாம். ஓகேங்களா? இங்க இருக்க பீரியடும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரிக்கலாம். ஓகேவா? எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அவர் அதே 3 பீஸ் கான்செப்ட்ல தான் போயிட்டு இருந்தார். ஓகே, எது? பிரேயர், பெட்டிஷன் அண்ட் ப்ரொடெஸ்ட். பிரேயர், பெட்டிஷன் அண்ட் ப்ரொடெஸ்ட் அப்படின்ற கான்செப்ட்ல தான் ஆரம்பத்தில் போயிட்டு இருந்தாரு. ஓகேங்க. ஸோ அதுக்காக என்ன பண்றாருன்னா நேட்டல் இந்தியன் காங்கிரஸ், நேட்டல் அப்படின்றது சவுத் ஆப்பிரிக்கால ஒரு பிளேஸ், நேட்டல் இந்தியன் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்றாரு. அதனால இந்தியன்ஸ்க்கான ஒரு யூனிஃபைடு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்றாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அவர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண நியூஸ் பேப்பரோட பேரு இந்தியன் ஒப்பீனியன். இந்தியன் ஒப்பீனியன். காந்தி பேரிஸ்டர், அதாவது அட்வொகேட்டா இருந்து ஜேர்னலிஸ்டா மாறினது இந்த பீரியட்ல தான். அவரோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் யூசிங் ஜேர்னலிசம் ஆஸ் அ டூல் ஃபார் பொலிட்டிக்கல் எஜுகேஷன், பீப்புளுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் டெவலப் ஆகணும் அப்படின்றதுக்காக கிரியேட் பண்ண அந்த நியூஸ் பேப்பரோட பேரு இந்தியன் ஒப்பீனியன். ஓகேங்களா? ஸோ 1894ல இருந்து 1894ல இருந்து 1906 வரைக்கும் 1906 வரைக்கும் பாத்தீங்கன்னா காந்தி மாடரேட் ஃபேஸ்ல இருக்காரு. காந்தி மாடரேட் ஃபேஸ்ல இருக்காரு. இந்த டைம்ல தான் இந்த 3P ஃபார்முலா, பிரேயர், பெட்டிஷன், ப்ரொடெஸ்ட் இதெல்லாம் பண்றாரு. நேட்டால் இந்தியன் காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்றாரு. இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணி பீப்புளுக்கு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ பட் இது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. ஸோ இதனால நெக்ஸ்ட் அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சத்தியாகிரகா ஃபேஸுக்கு மூவ் ஆகுறாரு. சத்தியாகிரகா ஃபேஸுக்கு மூவ் ஆகுறாரு. 1906ல இருந்து 1914 இந்த பீரியட் வரைக்கும், 1906ல இருந்து 1914 இந்த பீரியட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பீரியட். இந்த பீரியட்ல தான் காந்தி உங்களுக்கு வந்து மாடரேட் ஃபேஸ்ல இருந்து பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற கான்செப்ட், சத்தியாகிரகாவோட பேசிஸ் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற கான்செப்டுக்கு மூவ் ஆகுறாரு. ஓகேங்களா? ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1906ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பீப்புள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம் பிரிண்டட் சர்டிஃபிகேட்ஸ், ஓகேங்களா, அதை கொண்டு போனோம். அதாவது ரேஷியலி இந்தியன்ஸ் அப்படின்றவங்க தனியாக பிரிச்சிருக்காங்கன்றத காட்டுறதுக்காக ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து பாஸ்போர்ட் விசா வச்சிருக்காங்களா அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கான்றது அவங்க செட்டில் ஆன இடம். ஆனால் அந்த இடத்துல இவங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அப்படின்றது படி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை எப்பயும் கையில் வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. இப்படி ஒரு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனாக பார்த்தாங்க. இதுக்கு அகெயின்ஸ்டா இந்தியன்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இந்தியன்ஸ் ரெஃப்யூஸ்டு டு கேரி தம் பிரிண்டட் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை பப்ளிக்கா காந்தியோட தலைமையில பப்ளிக்கா பேர்ன் பண்றாங்க. ஓகேங்களா? இதுதான் காந்தி பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாரின் கிளாத்ஸ் எல்லாம் பப்ளிக்கா பேர்ன் பண்றாரு பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு ப்ரீகர்சர் இது. ஓகேங்களா? ரெண்டாவது மேரேஜ் இஷ்யூ ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க சவுத் ஆப்பிரிக்கால இருந்து பிரிட்டிஷோட சுப்ரீம் கோர்ட்ன்றது ஹிந்து, முஸ்லீம் அண்ட் பார்சி மேரேஜஸை இன்வேலிடேட் பண்றாங்க. அதாவது கிறிஸ்டின் ஆஸ்பெக்ட்ல பண்ணணும், இல்லை ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணணும். இப்படி பண்ணாத எந்த ஒரு மேரேஜா இருக்கட்டும் அது இன்வேலிடேட்டட் மேரேஜ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இது அப்ப கல்யாணம் ஆன ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்றாங்க. இது இந்தியன் விமனோட ஹானரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அதை அவங்க இன்சல்ட்டா எடுத்துட்டாங்க. இதனால இந்தியன் விமன் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஃபைட் பண்றாங்க. இதையும் காந்தி பாசிட்டிவா யூஸ் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? மூணாவது வந்து பாத்தீங்கன்னா போல் டாக்ஸ். ஓகேங்க, போல் டாக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராடக்டை நீங்க எடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு போனா தானே வந்து போல் டாக்ஸ் அப்படின்றதெல்லாம் கட்டணும். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பீப்புளோட மூவ்மெண்ட்டுக்கே உங்களுக்கு என்ன பண்ணுன்னா 3 பவுண்ட்ஸ் வந்து டாக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது பீப்புளை மட்டும் இல்லை, சாதாரண லேபர்ஸ் மட்டும் பாதிக்கல, மெர்ச்சன்ட் கிளாஸஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களையும் பாதிக்குது. ஏன்னா ஒரு ப்ராவின்ஸ்ல இருக்கிற மெர்ச்சன்ட்ஸுக்கு இன்னொரு ப்ராவின்ஸ்ல இருந்தா இன்னொரு பிளேஸ்ல இருந்தா வந்து பீப்புள் வந்து லேபரர்ஸா இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி டாக்ஸ் கட்ட முடியாதவங்க வீட்டிலே இருந்துடுறப்ப அவங்கள நம்பி தொழில் ஆரம்பிச்ச மெர்ச்சன்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஸோ
மெர்ச்சன்ஸையும் இது பாதிக்குது. ஸோ மெர்ச்சன்ஸ் என்ன பண்றாங்கன்னா பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸோட சேர்ந்து போராடுறாங்க. ஓகேங்களா. ஸோ காந்தி இந்த டைம்ல தான் தன்னுடைய சத்தியாகிரகா அப்படின்ற டெக்னிக்கை ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேங்களா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்தியாகிரகான்ற கான்செப்ட்ன்றது ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ பிளெண்ட் ஆஃப் இந்தியன் ட்ரெடிஷன். எது? அஹிம்சா. ஓகே, அஹிம்சா. டால்ஸ்டாய், ஓகே, டால்ஸ்டாய் அப்படின்ற பிலாசபரோட நான் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸோட டேர்ன் த அதர் சீக். அதை இயேசு கிறிஸ்து சொல்றதா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு கண்ணத்தை இறந்தால் மறு கண்ணத்தை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 கான்செப்டையும், இந்தியன் ட்ரெடிஷனான அஹிம்சாவையும், டால்ஸ்டாயோட பிலாசபியான நான் ரெசிஸ்டன்ஸையும், கிறிஸ்டின் கான்செப்டான டேர்ன் த அதர் சீக் கான்செப்டையும் கம்பைன் பண்றாரு. ஓகேங்களா. ஸோ சர்டன் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்றாரு காந்தி. ஓகே, சர்டன் பிரின்சிபல்ஸை காந்தி வந்து ஃபாலோ பண்றாரு. என்ன பிரின்சிபல்? ஃபர்ஸ்ட் ட்ரூத், சத்யா. ட்ரூத், சத்யா. ஓகேங்க. ஸோ ஒரு சத்யாகிரகின்றவங்க, இதுல இருந்து தான் சத்யாகிரகி அப்படின்ற வார்த்தை வருது. கிரகின்றவங்க சத்தியத்தை ஃபாலோ பண்றவங்க சத்யாகிரகி. ஓகேவா. ஸோ ஒரு சத்யாகிரகின்றவங்க எப்பயுமே எது சரி அப்படின்ற விஷயத்த காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. சரின்றது எப்பயும் சரிதான், தப்புன்றது எப்பயுமே தப்பு தான். இதெல்லாம் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாதுன்றாங்க. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நான் வயலன்ஸ். நான் வயலன்ஸ். ஓகே, ஹேட்ரட் ஃபார் ஈவில் பட் நாட் த ஈவில் டூயர். தப்ப எதிர்த்து நில்லு, தப்பு செஞ்சவன கிடையாது. மனிதனை எதிர்க்காதே, அவன் செய்த தப்பை எதிர்த்து நில்லு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம், பிரேவரி. பிரேவரி. ஓகேங்களா. சத்தியாகிரகான்றது ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ்க்கு மட்டும்தான், வீக்கான பர்சன்ஸ், கோழைகளுக்கு இல்லை. கோழைத்தனம் என்பது வயலன்ஸை விட கேவலமானது அப்படின்னு சொல்லி காந்தி சொன்னார். வயலன்ஸை விட கேவலமானது அப்படின்னு சொல்லி காந்தி சொன்னாரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி வந்து ரொம்ப தீவிர போராட்ட குணம் உடையவர். அவர் கோழை கிடையாது, தீவிர போராட்ட குணம் உடையவர். ஓகே, அகிம்சாவாதி. அவர் சொல்லுவாரு, அகிம்சாவாதிக்கு தான் தீவிரமான போராட்ட குணம் வேணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னுவார். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான நிறைய கோட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பார். ஓகே, இட் இஸ் பெட்டர் டு பி வயலண்ட், ஓகே, தேன் டு கவர் யுவர் செல்ஃப் வித் க்ளோக் ஆஃப் நான் வயலன்ஸ் அப்படின்னுவார். அதாவது உன் மனசுக்குள்ள கோபம் இருந்ததுன்னா வயலண்டா இருந்துரு, உன்னால கோபப்பட முடியலன்ற கோழைத்தனத்தை மறைக்கிறதுக்காக சத்தியாகிரகா அப்படி நான் வயலன்ஸ் அப்படின்ற போர்வையை போத்திட்டு இருக்காத அப்படின்றாரு. ஸோ கோபம்ன்றதா கோபத்தை காட்டு அப்படின்றாரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகேங்களா. அண்ட் தென் நாலாவது, செல்ஃப் சஃபரிங். செல்ஃப் சஃபரிங். ஓகேங்களா. அக்செப்ட், ஜெயில் தண்டனை தராங்களா, அக்செப்ட் பண்ணு. பிசிக்கல் பெயின் இன்ஃப்ளிக்ட் பண்றாங்களா, ஓகே, அக்செப்ட் பண்ணு. இதுதான் உன்னோட சத்தியத்துக்கு மேல உனக்கு இருக்க அந்த காதலுக்கு. சத்தியாகிரகியோட பேசிக் இதே செல்ஃப் சஃபரிங் தான் அப்படின்ற. ஓகே, நெக்ஸ்ட், நான் கோஆபரேஷன். முக்கியமான விஷயம். நான் கோஆபரேஷன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு சில விஷயம் பிடிக்கலையா, பிரிட்டிஷோட சில ஆஸ்பெக்ட் பிடிக்கலையா, அதுக்கு கோஆப்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ பிரிட்டிஷ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான எந்த சிஸ்டமா இருக்கட்டும், அது அன்ஜஸ்டான சிஸ்டமா இருக்கட்டும், அதுல இருந்து வித்ரா பண்ணும். டாக்ஸஸா இருக்கட்டும், டைட்டில்ஸா இருக்கட்டும், லேபரா இருக்கட்டும், எதுவும் பிரிட்டிஷ்க்கு கொடுக்காத அப்படின்றார். ஸோ இந்த 5 விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான காந்தியோட சத்தியாகிரக கான்செப்டை பேசிக்கா டிஃபைன் பண்ணதே இதுதான். ஸோ ட்ரூத், சத்யா, நான் வயலன்ஸ், பிரேவரி, செல்ஃப் சஃபரிங் அண்ட் நான் கோஆபரேஷன். இதுதான் சத்தியாகிரகிஸோட பேசிக் ஐடியாலஜி அண்ட் டெனட்ஸாவே இருந்தது. ஓகேங்களா. ஓகே, ஸோ காந்தி இந்தியாவுக்கு என்ன கொண்டு வந்தாரு? 1915 காந்தி இந்தியாவுக்கு வரப்ப என்ன கொண்டு வந்தார்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இல்லிட்ரேட் லேபரர்ஸா இருக்கட்டும், இல்ல ஹோம் சென்டர்ட் உமனா இருக்கட்டும், அவங்களையே ஒரு ரெவல்யூஷனோட பேக் போனா மாற்ற முடியும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். அந்த அதை ப்ரூவும் பண்ணாரு. எங்க? சவுத் ஆப்பிரிக்கால பண்ணாரு. இதை மாட்ரேட்ஸ் ரொம்ப காலத்துக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்லை, ஆர் இந்தியன் நேஷனலிஸ்ட் ரொம்ப காலத்துக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்லை. ரெண்டாவது, யூனிட்டி. சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணார்னா, ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ்குள்ளார இருக்க கேப்பை, அந்த சவுத் இந்தியன்ஸ் அண்ட் நார்த் இந்தியன்ஸ்குள்ளார இருக்க கேப்பை, பர்டிகுலரா சவுத் இந்தியா அண்ட் குஜராத்திஸ்குள்ளார இருக்க கேப்பை பார்த்தீங்கன்னா அவர் யுனைட் பண்ணாரு, பிரேக் பண்ணாரு, ஒரு பிரிட்ஜை கிரியேட் பண்ணாரு. ஓகே,
லீடர்ஷிப்பை கொடுத்தாரு. ஓகேங்களா? ஸோ ஒரு லீடர் அப்படின்றவர் காந்தியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோட், ஓகே, காந்தியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோட் ரிகார்டிங் லீடர்ஷிப். ஓகேங்களா? a leader must sometimes take unpopular decision to maintain the moral integrity of the movement. To maintain the moral integrity of the movement. அது நீங்க உங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு அது பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க உங்களோட கொண்ட கொள்கைக்காக சில கஷ்டமான முடிவுகளை எடுத்துதான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் சௌரி சௌரா இன்சிடென்ட்டுக்காக காந்தி கேன்சல் பண்ணதா நிறைய பேர் அப்போஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் என்னோட மெத்தடாலஜின்றது உங்களுக்கு சத்தியாகிரகா பீஸ்ஃபுல் இதுதான். ஓகே, அஹிம்சா கான்செப்ட் தான். ஸோ இம்சை மூலமா, வயலன்ஸ் மூலமா கிடைக்கிற இண்டிபெண்டன்ஸ் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சௌரி சௌரான்ற ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த ஒரு ஈவெண்ட்டை வச்சு ஒட்டுமொத்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டையும் ஸ்டாப் பண்ணுவார். இது ரொம்ப அன்பாப்புலரான டெசிஷனா இருக்கும். ஆனாலும் காந்தி அவரோட மாரல் இன்டெகிரிட்டியை லூஸ் பண்ணிக்கவே மாட்டார். ஓகே, அண்ட் தென் அல்டிமேட்டா இன்னொரு விஷயத்தையும் சவுத் ஆப்பிரிக்காவில் லேர்ன் பண்ணுவார், அதோட நெகோசியேஷன் ஸ்கில். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 1940 ஜெனரல் ஸ்மித்ஸ் அப்படின்றவர் கூட ஒரு நடத்தின ஒரு நெகோசியேஷன் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான இம்பீரியலிஸ்ட்டை கூட தொடர் போராட்டங்கள் மூலமா உங்களுக்கு ஒரு நெகோசியேஷனுக்கு கொண்டு வர முடியும், அதனால் அவங்க கிட்ட டிமாண்ட் பண்ண முடியும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டது, காந்திக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சது. ஓகேங்களா? இதெல்லாம் தான். ஓகேங்களா? ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன, சவுத் ஆப்பிரிக்கான்றது இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்காக காந்தி பண்ண ஒரு ட்ரெஸ் ரிஹர்சல் தான். ஒரு ட்ரெஸ் ரிஹர்சல் தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், இந்தியாவில் நடந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டும் சால்ட் சத்தியாகிரகாவோட இம்பாக்டும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்த 3 பவுண்ட் போல் டாக்ஸ்லையும் பேர்னிங் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ்லையும் தான் காந்திக்கு கிடைச்சது. காந்தி இந்தியாவுக்கு வரப்போ ஒரு ஃப்ரெஷர், அதாவது ஒரு நொவைஸா வரல. ஓகேங்களா? அவர் இந்தியாவுக்கு வந்தப்பே ஒரு வெட்டரனா வந்தாரு. அவருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒயிட் சுப்ரமிஸ்ட் கவர்மெண்ட்டை பவர் ஆஃப் ட்ரூத் மூலமா சவுத் ஆப்பிரிக்காவில் டிஃபீட் பண்ணிட்டு தான் இந்தியாவுக்கு வராரு. ஓகேங்களா? ஸோ நிறைய கான்செப்ட் அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. முக்கியமா சஸ்டைனபிலிட்டி. என்னது, ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்றத ஹை பிச்சில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸோட ஃபேமிலி சேஃபாகவும், ஓகேங்களா, ஃபெட் பண்ணியிருக்கணும். அதாவது டெய்லி சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்கணும். அதுக்காக தான் ஆசிரமம்லாம் கிரியேட் பண்ணுவார். ரெண்டாவது வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியல் லெவலிங், எல்லா மக்களும் ஒரே அளவில் சமமான அளவில் நடத்தப்படணும் அப்படின்றது. ஓகேங்களா? என்ன, எல்லா பர்சனாக இருக்கட்டும் உங்களுக்கு அவங்கவுங்களோட டாய்லெட் அவங்களே கிளீன் பண்ணணும் அப்படின்ற அந்த ஸ்கேவெஞ்சிங் கான்செப்ட் கொண்டு வந்தார். இதனால பேக் போன் ஆஃப் கேஸ்ட் அண்ட் கிளாஸ் ப்ரிஜுடைஸை சவுத் ஆப்பிரிக்காவில் அவரோட ஆசிரம்ஸில் பிரேக் பண்ணார். பணக்காரனோ ஏழையோ நீங்க எல்லாமே டாய்லெட் கிளீன் பண்ணணும் அப்படின்ற ஆஸ்பெக்ட் கொண்டு வந்தாரு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நெக்ஸ்ட் டிசிப்ளின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கேம்ப் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாரு. இது நான் வயலன்ஸ் ரெசிஸ்டன்ஸ், அதாவது சத்தியாகிரகிஸ்க்கு உங்களுக்கு பேஷன்ஸையும் என்டியூரன்ஸையும் கற்றுக் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம், ஓகேங்களா, நிறைய கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம்ல, அதாவது போராட்டம் நடக்காத காலங்களில் கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம்ல எங்கேஜ் ஆனார். எது, காதி நெய்யறது, காதி கிளாத் நெய்யறது, வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணுறது, இது எல்லாத்தையும் தான் இந்தியாவில் லேட்டராக லான்ச் பண்ணுறது. இது எல்லாத்தையும் தான் லேட்டராக நம்ம கான்ஸ்டியூஷன் மூலமாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ காந்தி இதெல்லாம் எப்படி பண்ணுறாரு? ஓகேங்களா? இதெல்லாம் 2 எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தான் பண்ணுறாரு. ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட், ஓகே, அண்ட் டால்ஸ்டாய் ஃபார்ம். ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட்ன்றது 1904 கிரியேட் பண்ணது. இது ஜான் ரஸ்கின் அப்படின்றவரோட ஒரு பிலாசபர், யூரோப்பியன் பர்சன். அவரோட பிலாசபி அன்டு திஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இது யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின். அன்டு திஸ் லாஸ்ட் அப்படின்ற கான்செப்ட்ல ஒரு கம்யூனிட்டியை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து இவர் கிரியேட் பண்ணது தான் ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட். ஓகே, ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதோட பிரைமரி கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் கம்யூனல் லிவிங் அண்ட் ஜேர்னலிசம் தான் அவரோட பிரைமரி கோலா இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிக்னிட்டி ஆஃப் லேபர்ஸ் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாரு. எல்லாம் ஈக்குவல் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாரு. இந்தியன் ஒப்பீனியன் நியூஸ் பேப்பரை இந்த இடத்துல இருந்து தான் ரன் பண்ணியிருப்பார். இந்த இடத்துல தான் காந்தி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சத்தியாகிரகாவை ஒரு லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பிரிமெண்டா ரன் பண்ணியிருப்பார். சத்தியாகிரகாவை ஒரு லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பிரிமெண்டா ரன் பண்ணியிருப்பார். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் 1904 இன் நேட்டல். ஓகே, இங்க தான் நேட்டல் இந்தியன் காங்கிரஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க சொன்ன பார்த்தீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டால்ஸ்டாய் ஃபார்ம் 1910. ஓகே, 1910 ஸ்டார்ட் பண்ணது டிரான்ஸ்வால் அப்படின்ற இடத்துல. லியோ டால்ஸ்டாய் அப்படின்ற பர்சன் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்டான புக் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ சத்தியாகிரகால பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிலுக்கு போறாங்கல்ல சத்தியாகிரகிஸ்,
அவங்களோட ஃபேமிலிஸை சப்போர்ட் பண்றதுக்காகவே இந்த ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகே, அவங்களோட ஃபேமிலிஸை சப்போர்ட் பண்றதுக்காகவே இந்த ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கான சுய தொழில்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. என்னது? சாண்டில் மேக்கிங், கார்பென்ட்ரி, ஓகேங்களா, சோஷியல் சர்வீஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்தியாவில் காந்தி லேட்டரா ஸ்டார்ட் பண்ண சபர்மதி ஆசிரம் அண்ட் வர்தா ஆசிரம் ரெண்டுத்துக்குமான ஒரு ப்ளூ பிரிண்டாவே இந்த பர்டிகுலர் டால்ஸ்டாய் செட்டில்மெண்ட் ஆர் டால்ஸ்டாய் ஃபார்ம் வந்து ஃபங்க்ஷன் ஆனிச்சு. ஓகே. ஸோ இந்த ஃபார்ம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, திஸ் வாஸ் த பேட்டரி விச் பவர்டு த சத்தியாகிரகா அப்படின்னே சொல்லலாம். திஸ் இஸ் த ஃபார்ம் வாஸ் த பேட்டரி தட் பவர்டு த சத்தியாகிரகா அப்படின்னே சொல்லலாம். ஸோ சத்தியாகிரகா அப்படின்னா என்ன? இட்ஸ் நாட் அ வார் ஆஃப் சாரி, சத்தியாகிரகா இஸ் அ வார் ஆஃப் அட்ரிஷன். யார் அதிகமாக சஃபர் பண்ண முடியும், ஹூ கேன் சஃபர் லாங் அப்படின்றது தான் இந்த இடத்துல காந்தி இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. டால்ஸ்டாய் ஃபார்ம் பில்ட் பண்றதுனால காந்தி அவரோட ஆர்மிக்கு, அந்த சத்தியாகிரக ஆர்மிக்கு ஒரு பெர்மனன்ட் பேஸ் இருக்கிறத என்ஷூர் பண்றாரு. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த உலகத்துக்கே சோஷியல் ரிஃபார்ம் அண்ட் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் ஆர் த டூ சைட்ஸ் ஆஃப் சேம் காயின் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறாரு. ஓகேங்களா. ஒரு நேஷனுக்கு ஃப்ரீடம் வாங்கணும், வாங்கி தரணும் அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் ரிலையன்ட் கம்யூனிட்டி தேவை அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. ஓகே, ரொம்ப தெளிவா இருக்காரு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் காந்தி இந்தியாவுக்கு வராரு ஜனவரி 1915. ஜனவரி 1915 இந்தியாவுக்கு வராரு. ஐ வாண்ட் யூ டு கமெண்ட் ஆன் விச் டே காந்தி ஹாஸ் ரிட்டர்ன் டு இந்தியா அண்ட் தென் ஆல்சோ கமெண்ட் அதை என்னவா நாம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். காந்தி ஜனவரி 1915 இந்தியாவுக்கு வந்தாரு ஒரு பர்டிகுலர் டேல, அந்த டேவை இது வரைக்கும் நாம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ வாண்ட் யூ டு கமெண்ட் விச் டே ஹி ரிட்டர்ன் டு இந்தியா அண்ட் what is the sorry, you are celebrating that day as what even right now. ஓகேங்களா. ஸோ காந்தி ஜனவரி 1915 இந்தியாவுக்கு வந்தப்ப அவரோட பொலிட்டிக்கல் மென்டார் கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு அட்வைஸை கொடுக்குறாரு. ஏன்னா காந்தி இந்தியாவுக்கு வந்தப்ப கிட்டத்தட்ட முதல்வன் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அர்ஜுன் வந்து ஒரு நாள் முழுக்க முதல்வராக இருந்துட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு அந்த வீட்டில் இருப்பார். கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இருக்கிற எல்லா கட்சியிலிருந்தும் வந்து அவரை கூட்டிட்டு போகிறதுக்கு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி தான் காந்தி சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஹீரோ ஸ்டேட்டஸோட இந்தியாவுக்கு வராரு. இங்கே இருக்க நிறையா பார்ட்டிஸ் வந்து எங்களோட பார்ட்டியில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அட்வைஸை காந்தி கொடுக்குறாரு. இதுதான் காந்தியோட லைஃப்பையே மாற்றின அட்வைஸ். என்ன அப்படின்னா, கீப் யுவர் இயர்ஸ் ஓப்பன் அண்ட் மவுத் ஷட் ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்றாரு. கோபாலகிருஷ்ண கோகலே, காந்திஸ் பொலிட்டிக்கல் குரு, ஹாஸ் அட்வைஸ்ட் காந்தி டு கீப் his ears open and mouth shut for the first year, and you have to tour India to understand its heartbeat. Go visit the villages and learn about the people, understand the people. கிராமங்களுக்கு போ, அங்கதான் இந்தியா வாழுது, அதை நீ புரிஞ்சுக்கோ, அதோட ஹார்ட் பீட்டை புரிஞ்சுக்கணும்னு நீ கிராமத்துக்கு போ அப்படின்றாரு. ஒவ்வொரு கிராமமா விசிட் பண்ணு அப்படின்றாரு. ஸோ இதனால காந்தி தன்னோட பொலிட்டிக்கல் பேஸை இந்தியாவில் எப்படி கிரியேட் பண்றாருன்னா, இதுக்கு முன்னாடி யாரும் ட்ரை பண்ணாத ஆஸ்பெக்ட்ல. ஏன்னா டைரக்டா ப்ராப்ளம் எங்க நடக்குது, இந்தியாவோட ரூரல் ஏரியாவில் நடக்குது. அங்க போயிட்டு எப்படி இந்தியன் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டை, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்டை ஒரு மாஸ் மூவ்மெண்ட்டா மாத்தினார்னா அவரோட இனிஷியல் 3 ஸ்ட்ரகிள்ஸ் மூலமா தான். 3 early struggles 1917 to 1918 பீரியட். ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காந்தி இப்போ பண்ணதுதான் அவரோட இதுக்கு மேல ஃபியூச்சர்ல அவர் பண்ண போற நிறைய விஷயங்களுக்கு ஒரு பேஸாவே, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டாவே இருந்தது. அவரோட டாக்டிக்ஸ் எல்லாம் கிரியேட் ஆனது இங்க தான். ஃபர்ஸ்ட் சம்பரன் சத்தியாகிரகா 1917ல, ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் ஆக்ட் ஆஃப் காந்தி, ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் 1930ல நடந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்டோட பேஸே காந்தி எங்க கத்துக்கிறாரு, சம்பரன் சத்தியாகிரகால தான் கத்துக்கிறாரு. ஓகேங்களா. என்ன சம்பரன் அப்படின்ற பீகார்ல இருக்க ஒரு வில்லேஜ்ல என்ன பிரச்சனை, தீன் கத்தியா சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்கு. ஓகேங்களா. கத்தி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவாஜி பீரியட்ல கிரியேட் பண்ண ஒரு ராடு. அந்த ராடை வச்சுதான் நிலத்தை அளப்பாங்க. ஸோ 20 பங்கு இருக்க ஒரு லேண்டில் 3 பங்கு இண்டிகோ பிளான்ட் பண்ணணும் அப்படின்ற. இண்டிகோன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டை. ஓகேங்களா. அந்த பிளான்ட்டை வந்து எடுத்து காய வச்சு நீங்க சுடு தண்ணியில போட்டு எடுத்தீங்கன்னா ப்ளூ கலர் டை கிடைக்கும். இதை தான் காட்டனோட கம்பைன் பண்றப்ப உங்களுக்கு ப்ளூ கலர் கிளாத் கிடைக்கும். இது ரொம்ப ஃபேமஸான கிளாத். ஸோ இதை ரொம்ப காலமாக இந்தியன்ஸை வந்து இண்டிகோ பிளான்டர்ஸ், பிரிட்டிஷ் இண்டிகோ பிளான்டர்ஸ் ஒரு யூரோப்பியன் இண்டிகோ பிளான்டர்ஸ் மூலமா இந்தியாவில் விதைச்சிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல இந்த இண்டிகோ டைக்கு ஓகே ஆல்டர்னேட்டிவா ஜெர்மனியில சிந்தட்டிக் டை, ஆர்டிஃபிஷியல் டை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதுக்கு முன்னாடி வித்துக்கிட்டு இருந்த அளவுக்கு இந்த இண்டிகோ டை அந்த அளவுக்கு விற்கல. அதனால பிளான்டர்ஸால ஓகே இந்தியன் பிரிட்டிஷ் பிளான்டர்ஸ் அண்ட் யூரோப்பியன் பிளான்டர்ஸ்னால இந்தியாவில் இருக்கிற பெசன்ஸுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுக்க முடியலை. ஓகே, கொடுக்க முடியலை. ஓகேங்களா? அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிரிட்டிஷ் எப்பயுமே இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்க. இந்தியன்ஸ் பெசன்ஸ் கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்குவாங்க, வாங்கிட்டு இந்த சிஸ்டமை இத்தனை வருஷத்துக்கு நீ ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்வாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் எனக்கு வருஷம் நீ இண்டிகோ பிளான்ட்டை இந்த ரேட்டுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ பிளான்ட் இதுக்கு முன்னாடி வித்த ரேட்டுக்கு விற்கல. ஓகே, ஸோ இவங்களால பிரிட்டிஷால பிளான்டர்ஸ்க்கு அவங்க சொன்ன ரேட்டை கொடுக்க முடியல. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பெசன்ஸ் வந்து எங்களுக்கு வேற வாழ்வாதாரம் இல்லைன்றப்ப இந்த யூரோப்பியன் பிளான்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சரி நீ வேற கிராப்ஸுக்கு மாறிடு, ஆனால் இது வரைக்கும் பெண்டிங்கில் இருக்க எல்லா ரெண்ட்டையும் எனக்கு கொடுன்றாங்க. இது உங்களால் முடியல. ஏன்? வருமானம் இருந்தால் தானே கொடுக்க முடியும். வருமானமே இண்டிகோ இதனால இதாயிடுச்சு. ஸோ அதை தாண்டியும் இல்லை நீ கம்பல் பண்ணி இண்டிகோ பிளான்ட்டை தான் விளைவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுறாங்க. இதுதான் அந்த 3/20 ரூல் ஆர் தீன் கத்தியா சிஸ்டம். இதுக்கு அகெயின்ஸ்டா பெசன்ஸ் போராட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ காந்தி வராரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பரன்குள்ளார யாரும் என்ட்ராக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவில் ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. இத காந்தி டிஸ்ஒபே பண்றாரு. அதுதான் காந்தியோட ஃபர்ஸ்ட் சிவில் disobedience which was used against an unjust law passed by the British at that time. ஓகே, கோர்ட்டோட உத்தரவை மீறாரு. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி கிரியேட் பண்றாங்க, காந்திய மெம்பரா போடுறாங்க, தீன் கத்தியா சிஸ்டம் அபாலிஷ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் பிளான்டர்ஸ் வேற வழியே இல்லாம அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. என்னது? 25% வந்து ஓகே இல்லீகலா பிளான்டர்ஸ் பெசன்ஸ் கிட்ட இருந்து எடுத்த அமௌண்ட்ல 25% வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல காந்திக்கு உறுதுணையா இருந்தது யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பிரிலிம்ஸ்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ராஜேந்திர பிரசாத். யார் இந்த ராஜேந்திர பிரசாத்? இந்த பேரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? ஹூஸ் தட்? கமெண்ட். ஓகே, ஹூஸ் ராஜேந்திர பிரசாத்? கமெண்ட். ஜேபி கிருப்லானி. ஓகே, ஜேபி கிருப்லானி. ஓகே, அண்ட் மகாதேவ் தேசாய் அண்ட் நரஹரி பரேக். இந்த 4 பேரும் தான் பார்த்தீங்கன்னா காந்திக்கு சம்பரன் சத்தியாகிரகா அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லீகல் டீம் இருந்தாங்க. அதுல தீஸ் பீப்புள் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ராஜேந்திர பிரசாத், கமெண்ட் ஹூ இஸ். ஜேபி கிருப்லானி, மகாதேவ் தேசாய் அண்ட் நரஹரி பரேக். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து இது சக்சஸ்ஃபுல்லா எண்ட் ஆகுது. இது சம்பரன் சத்தியாகிரகா சக்சஸ்ஃபுல்லா எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக். காந்தியோட ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக். காந்தி இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் ஹங்கர் ஸ்ட்ரைக். உண்ணாவிரதத்துக்கு காந்தி ரொம்ப ஃபேமஸான பர்சன். அவரோட ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹங்கர் ஸ்ட்ரைக் எது? அகமதாபாத்ல தான் நடந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல அகமதாபாத் விச் இஸ் இன் குஜராத் உங்களுக்கு வந்து பிளேக் அட்டாக் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிளேக் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? வார் டைம் இப்போதான் சொன்ன பார்த்தீங்களா, வார் டைம் முடிஞ்சிருக்கு. அதனால இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது. அதனால 50% ஹைக் கேட்குறாங்க. யாரு? ஒர்க்கர்ஸ் எல்லாம் 50% வந்து வார் டைம் இன்ஃப்ளேஷனை சமாளிக்கிறதுக்கான ஹைக் கேட்குறாங்க. ஆனால் ஓனர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யார்? பிரிட்டிஷ் ஓனர்ஸாக இருக்கட்டும், இந்தியன் ஓனர்ஸாக இருக்கட்டும், ஒன்லி 20% தான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகுது. ஸோ இந்த டைம்ல காந்தியை இந்த இடத்துல கூப்பிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஷியா சாராபாய். அனுஷியா சாராபாய் அப்படின்ற பர்சன். ஓகேங்களா? ஸோ அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தி வராரு, வந்துட்டு ஒர்க்கர்ஸை ஸ்ட்ரைக் பண்ண சொல்றாரு. 35% ஹைக் கேளுங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரைக் கொஞ்சம் இதாகுது. அதனால காந்தி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக்கை அனௌன்ஸ் பண்றாரு. ஓகேவா? ஸோ இதோட அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தா வேற வழியே இல்லாம மில் ஓனர்ஸ் எல்லாம் ஒரு ட்ரிபியூனலுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ்க்கு 35% ஹைக் கொடுக்கறதுக்கும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. ஸோ சம்பரன் சத்தியாகிரகா ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபீடியன்ஸ், அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கேதா சத்தியாகிரகா ஃபர்ஸ்ட் நான் கோஆபரேஷன். ஃபர்ஸ்ட் நான் கோஆபரேஷன். என்ன நடந்தது கேதா? ஓகே, கேதால என்ன நடந்தது? ஓகேங்களா? கேதா குஜராத்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராப்
ஃபெயிலியர் ஆகுது. எதுக்காக? அந்த இடத்துல வறட்சி அதிகமாக இருக்குது, ட்ராட் வந்துருச்சு, அதனால உங்களுக்கு கிராப் ஃபெயிலியர் வருது. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்போ இருந்த ரெவன்யூ கோட் படி உங்களுக்கு கிராப் ஈல்டு, ஓகேங்களா, கிராப்போட ஈல்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா டாக்ஸ் வந்து 25% கட்டினா போதும் அப்படின்றாங்க. ஆனால் அங்க இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, அதெல்லாம் காரணம் காட்டக்கூடாது, எங்களுக்கு ஃபுல் டாக்ஸ் தான் கட்டணும் அப்படின்றாங்க. ஸோ விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா மழை பெய்யாதனால ஆல்ரெடி அவங்களோட சாப்பாட்டுக்கே கஷ்டமான சுச்சுவேஷன்ல டாக்ஸ் எப்படி ஃபுல்லாக கட்டுறது அப்படின்ற சுச்சுவேஷன் வருது. ஸோ காந்தி இந்த இடத்துல தான் நான் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ், நான் கோஆப்ரேட்டிங் டு த பிரிட்டிஷ் கவர்மெண்ட், ஸோ டாக்ஸை பே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறாரு. ஓகேங்களா, காந்தி இந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் லீடர், பட் ஒரு மேசிவ் ஹீரோவா இந்த இடத்துல கிரியேட் ஆனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல், த அயர்ன் மேன் ஆஃப் இந்தியா. அயர்ன் மேன் ஆஃப் இந்தியா. ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், கமெண்ட் பண்ணுங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல், ஓகேங்களா. ஸோ இதுல சர்தார்ன்றது டைட்டில். இந்த டைட்டில், ஓகே, இந்த டைட்டில் பட்டேலுக்கு எந்த மூமெண்ட் அப்ப தந்தாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் சி யுவர் ஹிஸ்டரி நாலேஜ். சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார்ன்ற டைட்டில் எந்த மூமெண்ட் அப்ப கொடுத்தாங்க அப்படின்றது சொல்லுங்க. ஓகே, ஸோ கமிங் பேக், ஏற்கனவே சொன்ன மாதிரி காந்தி இஸ் த ஸ்பிரிச்சுவல் லீடர், வல்லபாய் பட்டேல் ஒரு மேசிவ் கிரவுண்ட் லெவல் ஆர்கனைசரா, ஹீரோவா கிரியேட் ஆனது இந்த கேதா சத்தியாகிரகால தான். ஓகேங்களா, ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் வேற வழியே இல்லாமல் அடிபணிஞ்சு போயிடுறாங்க. அஃபீஷியல்ஸ்க்கு ஒரு சீக்ரெட் ஆக்ட் ஒன்று சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லா பாஸ் பண்றாங்க. யார் யாராலாம் டாக்ஸ் கட்ட முடியுமோ அவங்க கிட்ட மட்டும் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. காந்தியோட நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா மாறுது. ஸோ காந்தியோட ஃபர்ஸ்ட் 3 மூவ்மெண்ட், சம்பரன் சத்தியாகிரகா 1917, ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபீடியன்ஸ், ஓகே, டீன் கத்தியா சிஸ்டம்க்கு அகேன்ஸ்டா நடந்தது. ஓகே, அண்ட் தென் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் 1918, ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக், பிளேக் போனஸ் கேட்டு நடந்தது, 35% ஹைக் கிடைச்சது. அண்ட் தென் தேர்டு கேதா சத்தியாகிரகா, ஃபர்ஸ்ட் நான் கோஆபரேஷன் 1918ல நடந்தது. டிராட் டைம்ல கிராப் ஃபெயிலியர் ஆன நேரத்திலையும் உங்களுக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்ண சொல்றாங்க. காந்தி கோஆபரேட் பண்ணக்கூடாதுன்றாரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் யுனைட் பண்றாரு பீப்புளை. ஓகே, கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, யாராலெல்லாம் கட்ட முடியுமோ அவங்க கிட்ட மட்டும் வாங்குங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. ஓகேங்களா, ஸோ மூணுத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, சம்பரன் சத்தியாகிரகோட பிரைமரி டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் இண்டிகோ பிளான்டர்ஸ். சம்பரன் சத்தியாகிரகோட பிரைமரி டார்கெட் யூரோப்பியன் இண்டிகோ பிளான்டர்ஸ். ஓகேங்களா, வேற அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு இந்தியன் மில் ஓனர்ஸ். அகமதாபாத்தோட மில் ஸ்ட்ரைக்கு இந்தியன் மில் ஓனர்ஸ் அத பிரைமரி டார்கெட். அண்ட் தென் கேதா சத்தியாகிரகா பிரிட்டிஷோட ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து பிரைமரி டார்கெட். ஓகேங்களா, ஸோ மெயின் டாக்டிக்ஸ் என்ன ஃபாலோ பண்றாரு, சம்பரன் சத்தியாகிரகால சிவில் டிசோபீடியன்ஸ். Champaran Satyagrahagala civil disobedience was practiced for the first time in India, and Ahmedabad mill strike was the first hunger strike, Unnavartha Poratam. And then Keda Satyagraha is a non-cooperation. Okay, non-cooperation. Okay, and Champaranla end of 10th Kathiya system 3/20 rule. Okay, Ahmedabad mill strike 35% of wage increase bonus, whereas in Keda tax remission, tax pay பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். 3 ஈவெண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகேங்களா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லை யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், ஏன்னா ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குற ஏரியா இது. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் சம்பரன், ஃபர்ஸ்ட் விக்டரி இன் இந்தியா, காந்தியோட ஃபர்ஸ்ட் விக்டரி இன் இந்தியா. ரெண்டாவது அகமதாபாத் ரெசல்யூஷன் ஆஃப் கிளாஸ் கான்ஃபிளிக்ட். ஓகே, பணக்காரங்க ஏழைங்க அப்படின்ற பாகுபாடு இருந்ததை பிரேக் பண்றாரு. அண்ட் தென் கேதா சத்தியாகிரகா இந்தியாவோட ஸ்பைனான பெசன்ஸ் விவசாயிகளை தூண்டி அவங்கள போராட்ட களத்துக்கு இழுத்துட்டு வராரு. ஓகே, ஸோ இதன் மூலமா காந்தி என்ன கத்துக்கிறாரு அப்படின்னா, இதெல்லாம் வெறும் லோக்கல் விக்டரிஸ் கிடையாது, இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் விக்டரிஸ். என்ன, ஃபர்ஸ்ட் மாஸ் கனெக்ஷன். காந்தி என்ன பண்றாருன்னா, காங்கிரஸோட இந்த கவுன்சில் பாலிடிக்ஸை பைபாஸ் பண்ணி, அதாவது எலைட்ஸோட கவுன்சில் பாலிடிக்ஸை பைபாஸ் பண்ணி டைரக்டா பெசன்ஸையும் ஒர்க்கர்ஸையும் போய் மீட் பண்றாரு. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது லீடர்ஷிப், நெக்ஸ்ட் லெவல் லீடர்ஸ், இன்னர் சர்க்கிளை கிரியேட் பண்றாரு. யார் யாரு, ராஜேந்தர் பிரசாத், சர்தார் பட்டேல், இவங்க எல்லாம் ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் அடுத்த 30-40 வருஷத்துக்கு இந்தியாவை லீட் பண்ண போறதே இவங்க தான். இவங்களை கிரியேட் பண்றாரு, ஐடென்டிஃபை பண்றாரு, நெக்ஸ்ட் லெவல் லீடர்ஸை
ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வளர்க்குறாரு. ஓகேங்களா? ஸோ லீடர்ஷிப் ரெக்ரூட்மெண்ட். 3வது மெத்தட் வேலிடேஷன். அவரோட மெத்தட்லாம் ஒர்க் ஆகுமான்றத சின்ன சின்ன இடத்துல வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறாரு. அதாவது இந்தியாவோட யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சத்தியாகிரகான்றது ஒரு பாசிவான ஆஸ்பெக்டோ வீக்கானதோ கிடையாது. அது சத்தியாகிரகியா இருக்கிறதுக்கு தான் மிக அதிகமான தைரியம் வேணும். அண்ட் தென் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணதுலே மோஸ்ட் ஹைலி எஃபெக்டிவ் பொலிட்டிக்கல் வெப்பனே சத்தியாகிரகா தான்றதும் உங்களுக்கு யங் பீப்புளுக்கு இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அகமதாபாத் மாதிரியான போராட்டங்கள்ல அவரால் கேபிட்டல் கிளாஸுக்கும் ஒர்க்கர் கிளாஸுக்கும் நடுவில் மீடியேட் பண்ண முடியும். எந்த ஒரு வயலண்ட் கிளாஸ் வாரும் கொண்டு வராம மீடியேஷனை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும், காந்தியால முடியும் அப்படின்றதையும் ப்ரூவ் பண்றாரு எங்க அகமதாபாத்ல. ஓகேங்களா? ஸோ சம்பரன், அகமதாபாத் அண்ட் கேதா இது மூணும் காந்தியோட லெபார்டரி ட்ரையல்ஸ். ஓகேவா? இந்த லோக்கல் வின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காந்திக்கு ஒரு மாரல் கேபிட்டலை தருது. அவரோட ஃபர்ஸ்ட் நேஷன் வைட் ஸ்ட்ரகிள், அதாவது ரவுலட் சத்தியாகிரகாவை அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு பேஸை கிரியேட் பண்ணுது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. காந்தி மக்கள் கிட்ட போயிட்டு என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலை, என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லலை. அவர் என்ன பண்ணாருன்னா அவரோட மெத்தட்ஸை ப்ரூவ் பண்றாரு. ஓகேங்களா? 3 தடவை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை சம்பரன், கேதா அண்ட் அகமதாபாத்ல 3 இடத்துல 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை ப்ரூவ் பண்றாரு. இதன் மூலமா நாட்டையே விழித்து கொள்ள வைக்கிறார். ஓகேங்களா? ஓகே, ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீரியட். நெக்ஸ்ட் இந்தியாவோட ஒரு பிளாக் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிளாக் ஆக்ட், ரவுலட் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல நம்ம பார்க்க போற ஒரு டார்க்கஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 இந்தியாவில் நடந்தது ஒரு ட்ராஜடி இல்லை. அது ஒரு ட்ராஜடி மட்டும் இல்லை, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவை ரூல் பண்றதுக்கு எந்த ஒரு மாரல் ரைட்டும் இல்லை அப்படின்றத இந்தியன்ஸுக்கு ப்ரூவ் பண்ணது இந்த 1919 பீரியட் தான். ஓகேவா? ஸோ மான்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் தந்தாங்களா 1917. ஓகே, அது கேரட். அதுக்கடுத்து அவங்க பாஸ் பண்ண ரவுலட் ஆக்ட்ன்றதான் ஸ்டிக். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப வயலண்டாக இருக்கு. இதனால இதுக்கு முன்னாடி லாயலிஸ்டா இருந்தாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு லாயலிஸ்டா இருந்தாங்க. ஏன் ஈவன் காந்தி கூட ஒரு அளவுக்கு லாயலிஸ்டா இருந்தாரு, கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் வாங்கலாம் அப்படின்ற மென்டாலிட்டியில இருந்தாரு. ஆனா அப்படிப்பட்ட காந்தியே ரிபலா மாத்தினது இந்த பீரியட் தான். ஸோ ரவுலட் ஆக்ட், ஆல்சோ நோன் அஸ் த பிளாக் ஆக்ட். ஓகேவா? ஸோ மார்ச் 1919 இந்த ஆக்டை பாஸ் பண்றாங்க. அனார்கிக்கல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட். அனார்கிக்கல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட். அனார்கிக்கல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட். ஸோ எதனால இதை ரவுலட் ஆக்ட் அப்படின்றாங்கன்னா சிட்னி ரவுலட் வாஸ் த ஹெட் ஆஃப் த கமிட்டி. ஓகேங்களா? ஸோ என்ன எதுக்காக இந்த ஆக்டை பிளாக் ஆக்ட்ன்றாங்க அப்படின்னா 1914 1919 வரைக்கும் நடந்த வேர்ல்டு வார் பீரியட்ல நிறைய வார் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க. ஓகே, அதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வார் இருக்கப்ப தானே ரெஸ்ட்ரிக்ஷன் தேவை, வார் இல்லாதப்ப எதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பீப்புள் கேட்குறாங்க. இல்லை, அதுக்காக நாங்கள் கிரியேட் பண்ணதான் இந்த ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரவுலட் ஆக்டை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானது. எந்த ஒரு ட்ரையலும் இல்லாமல் 2 வருஷத்துக்கு, ஓகேங்களா, எந்த ஒரு ட்ரையலும் இல்லாமல் ஒரு பர்சனை 2 வருஷத்துக்கு அரெஸ்ட் பண்ணி வைக்க முடியும். ஓகேங்களா? வாரண்ட் தேவையில்லை, வெறும் சந்தேகம் மட்டும் இருந்தால் போதும். அண்ட் தென் அவரோட நடக்கிற ட்ரையல்ஸும் பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டா இருக்கும், ஜூரிஸ் இருக்க மாட்டாங்க. அண்ட் தென் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ரைட் டு அப்பீலும் இருக்காது. இது ரொம்ப மோசமான விஷயம். ஓகே, ஸோ இதனால இந்தியன்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க? நோ தலீல், நோ வக்கீல் அண்ட் நோ அப்பீல். தலீல் அப்படின்னா ஆர்குமெண்ட் கிடையாது, வக்கீல் லாயரும் கிடையாது, அண்ட் நோ அப்பீல், அப்பீலும் பண்ண முடியாது. இது ரொம்ப மோசமான விஷயம், எங்களை கட்டுப்படுத்துறதுக்குனே இதை யூஸ் பண்றீங்க அப்படின்றாங்க. இந்தியாவில் எலெக்ட் ஆயிருக்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு எலெக்ட் ஆயிருக்க எல்லா பர்சன்ஸும் இன்க்ளூடிங் ஜின்னா, மாளவியா, மதன் மோகன் மாளவியா, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கவுன்சில் போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியா லெவலில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது இந்த ஆக்ட். ஓகேங்களா? ஸோ எல்லா ஸ்டேஜஸ்லையும் எல்லா குரூப் பீப்புளும் பார்த்தீங்கன்னா இதை அப்போஸ் பண்றாங்க. இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ரவுலட் சத்தியாகிரகா, ஓகே, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மாஸ் சத்தியாகிரகா. ஓகேங்களா? மாஸ் ஸ்ட்ரைக். ஓகே, காந்தி வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா சத்தியாகிரகா சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்கனைஸ் பண்றாரு. எதுக்காக? இந்த பிளாக் ஆக்டை சேலஞ்ச் பண்றாரு. ஓகே, பிளாக் ஆக்டை சேலஞ்ச் பண்றாரு. திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்றது எலைட் டிஸ்கஷன்ல இருந்து
நேஷன் வைடு ஹர்த்தால், அதாவது போராட்டமா மாறுறது இப்பதான். ஏப்ரல் 6, 1916. ஏப்ரல் 6, 1916. சரி, 1919. ஏப்ரல் 6, 1919. ஏப்ரல் 6, 1919. ஓகேங்களா? ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒட்டுமொத்தமா காந்தியோட இந்த ரவுலட் ஆக்டுக்கு அகேன்ஸ்டா போராடுங்க, வீதிக்கு வாங்க அப்படின்றாரு. ஓகேங்களா? உங்களுக்கு அதே நேரத்தில் எக்கனாமிக் ஹார்ட்ஷிப்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்க மக்களுக்கு இந்த காந்தியோட குரல் தான் என்ன சொல்றது, என்ன ஆகுது, அவங்கள தெருவுக்கு வந்து போராட வைக்குது. ஓகேங்களா? பெசன்ஸா இருக்கட்டும், விவசாயிகளா இருக்கட்டும், ஆர்டிசன்ஸா இருக்கட்டும், அர்பன் போர்ஸ், இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ்குள்ளார கொண்டு வரது இந்த பீரியட் தான். ஓகேங்களா? ஸோ காந்தி நான் வயலன்ஸ் தான் ப்ரீச் பண்றாரு. ஆனால் உங்களுக்கு டெல்லி, அகமதாபாத் அண்ட் பர்டிகுலரா பஞ்சாப்ல, ஓகேங்களா, நிறைய ப்ரூட்டல் ரெஸ்பான்ஸ் பிரிட்டிஷால வருது. ஓகேங்களா? நிறைய போராட்டங்கள்னால நிறைய விஷயங்கள் தப்பா போகுது. அதனால ஆர்மியை கூப்பிடுறாங்க. அந்த இடத்துலையும் ராணுவ சட்டம் அமலுக்கு வருது. ஓகேங்களா? ஸோ அதோட ரிசல்ட் தான், அதோட ரியாக்ஷன் தான் இந்திய வரலாற்றிலே மிக மிக மோசமான ஒரு நாளை கிரியேட் பண்ணுச்சு. ஒட்டுமொத்த தேசமும் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா எழுந்து நிற்கிறதுக்கு, ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் நாள் தான் ஓகே ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ஏப்ரல் 13, 1919. ஏப்ரல் 13, 1919 ஜாலியன் வாலாபாக் மசாக்கர். ஜாலியன் வாலாபாக் மசாக்கர். ஓகேங்களா? ஸோ பஞ்சாப் வார் டைம்ல நடந்த நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்னால பஞ்சாப் பீப்புளுக்கு ஒரு பெரிய ஒரு ரிசன்ட்மெண்ட் கிரியேட் ஆயிருந்தது. பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டான ஒரு மென்டாலிட்டியில இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல தான் லோக்கல் லீடர்ஸான டாக்டர் சைஃபுதீன் கிச்லியூ அண்ட் டாக்டர் சத்யபால், ஓகே, டாக்டர் சைஃபுதீன் கிச்லியூ அண்ட் டாக்டர் சத்யபால் அப்படின்ற 2 பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ரவுலட் சத்தியாகிரகத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த லோக்கல் லீடர்ஸ் அரெஸ்ட் பண்ணதுனால உங்களுக்கு பஞ்சாப்ல, ஓகேங்களா, ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ரொட்டஸ்டும் சில இடத்துல வைலண்ட் கிளாஷஸும் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 13, ஓகே, ஏப்ரல் 13, ஓகே, 1919 பைசாக்கி டேன்னுவாங்க. அதை பைசாக்கி டேன்னுவாங்க. என்ன பைசாக்கி டேனா, இதை தமிழ்நாட்டில் இருக்கவங்க, தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்றதாக சொல்கிறேன். பொங்கல் செலிப்ரேட். Veranda ES, where your dream becomes reality.